அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அண்ணல் நபியின் கண்ணல் மொழிகள் 40. அதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது இறையச்சம். இறையச்சம் என்பது, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு பயந்து கொள். இன்பம் துன்பம் என்ற இரு நிலைகளிலும் அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் உணர்வோடு வாழ்ந்தால் பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இரண்டாவது, மனதோடு போராடு. அல்லாஹ்விற்கு வழிபடுவதில் மனதோடு போராடுபவரே உண்மையான போராளி. சைத்தான் வீசுகின்ற மாய வலையில் மாட்டிக்கொள்ளாமல் மனதில் அடக்கி தீய செயல்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்பவரே அல்லாஹ்விடத்தில் மாபெரும் போராளி ஆவார். மூன்றாவது, நன்மையை ஏவுதல். நன்மையின் மீது ஏவுகின்றவர் அதனை செய்பவர் போன்றவர் ஆவார். நன்மையான காரியங்களை முதலில் நாம் செய்வதோடு பிறரையும் அதன் மீது ஏவ வேண்டும். அதனை ஏற்று பிறர் நன்மைகள் செய்யும் காலமெல்லாம் நமக்கு அதற்குரிய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நான்காவது, நபியின் சுன்னத். யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர். நமது இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற நாம் முதன்மையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நபிகள் கண்மணியின் வாழ்க்கை பாதை. அதனை விட்டுவிட்டால் நபியை விட்டும் தூரமாகிவிட்டோம், நரகத்தின் பக்கம் நெருங்கிவிட்டோம் என உணர்ந்து கொள்வோம். எச்சரிக்கையாக இருப்போம். ஐந்தாவது, சலாம் சொல்வோம். நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறுங்கள். சொந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் பிற மக்களின் வீட்டிற்குள் சென்றாலும் முதன்மையாக சலாம் கூறிக்கொண்டு நுழைவதால் இன்முகத்தோடு வரவேற்கும் சூழல் உருவாகி பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கும். ஆறாவது, பொறுப்பாளர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. உங்களின் பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறதோ அவர்கள் பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வான். பதில் கூறாமல் யாரும் தப்ப முடியாது. எனவே பொறுப்புகளை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏழாவது, 10 நன்மைகள். ஒருவர் தான் ஒழுவுடன் இருந்தும் புதிதாக மீண்டும் ஒழுவு செய்தால் அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படும். அல்லாஹும் ரசூலும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவதோடு அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கி ஊக்கப்படுத்துகிறார்கள். எட்டாவது, தொழுகை. தொழுகை மார்க்கத்தின் தூண். ஒரு கட்டிடத்திற்கு தூண் அப்படி அவசியமோ அதே போல ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை மிக மிக அவசியம். தொழுகையை விடுவது மார்க்கத்தை தகர்ப்பதாகும் என்பதும் நபிமொழி. 9வது, முதல் கேள்வி. கியாமத் நாளில் முதலில் தொழுகையை பற்றியே கேட்கப்படும். எந்த நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. மரணம் வரையிலும் தவிர்க்க முடியாத கடமை தொழுகையே. மன்னரையிலும் தொழுகையை பற்றியே முதலில் கேட்கப்படும். அதாவது நோன்பின் மாண்பு. நோன்பு தீமைகளை தடுக்கும் கேடயம் ஆகும். கடமையான நோன்புகளை மட்டுமல்லாமல் நாம் சுன்னத்தான நோன்புகளையும் நோக்க வேண்டும். மறுமை நாளில் நோன்பு அல்லாஹ்விடத்தில் சாதகமாக பரிந்துரை செய்யும் என்பது நபிமொழியாகும். பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நெக்ஸ்ட் வீடியோ வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணவும். மிகவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் செய்யவும். தேங்க்யூ.